சொல்வதெல்லாம் உண்மை. இவ்வளவு பெரிய மேட்டரை நீ இவ்வளவு மனசுல வச்சுட்டு இருந்த. இது சொன்னா அதே மாதிரி கொன்னுடுவேன். அது முழுமையா நம்ப முடியாம நம்ம பார்கவிட்ட கேட்டப்போ அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருந்தது. எத்தனை முறை கேட்டாலும் ஒரே மாதிரிதான் அந்த பொண்ணு பதில் சொல்லுச்சு. இவ்வளவு பெரிய மேட்டர் உங்க அம்மா உங்க குழந்தை உங்க பொண்ணு கிட்ட சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நான் 10th வந்து சேர்ந்த லாஸ்ட்ல சொன்னாங்க. அப்பா பிடிக்காதா அம்மாவுக்கு? எப்பல இருந்தோ பிடிக்காது மேம். அவங்க வந்து வெளியில போயிட்டு வந்து வீட்டை அடிக்கிறது, வீட்டை இருக்கிறவங்கள தப்பா பேசுறது, அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இவ்வளவு பெரிய மேட்டர் கேஸ் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகலையா? அவங்க 2 பேரும் காணோம்னு யாரும் தேடலையா? ஓடி போயிட்டாங்க இல்லையா? அவங்க அவங்க அப்பா மாந்திரீகம், அதனால ஊரா போயிடுவாரு. அதனால அவங்கள கண்டுக்கல. அந்த பையனும் பொண்ணும் ஓடிதானே போயிட்டாங்க. யூஸ்வலா நடக்கிறது, ஓடி போயிட்டாங்க, வேற எங்கயோ வாழறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க உள்ளூர்காரங்க. அவங்களுக்காக அவங்க அம்மா கூட இருந்தாங்க, அப்பா தேடல. இல்ல. இவ்வளவு பெரிய மேட்டரை நீ இவ்வளவு மனசுல வச்சுட்டு இருந்த. இது சொன்னா அதே மாதிரி கொன்னுடுவேன், அதே மாதிரி கொன்னு உன்னையும் புதைச்சிடுவேன். புதைச்சது சொன்னாங்க. ஆனா எங்க புதைச்சாங்க? எங்க வீட்டை வந்து 2 கான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரில ஒரு கான், லாஸ்ட்ல ஒரு கான். அந்த லாஸ்ட் கானுக்கு கீழே பக்கத்துல ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும். அதுல 2 பேர் இருக்காங்க. 2 பேரை நீங்க வாழ்ற வீட்டுல 2 பணம் இருக்கா? ஐயோ தம்பி, என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அது வரையும் எனக்கு தெரியாது. எப்படி மேம் நான் அந்த வீட்டை இருக்கு அதே மாதிரி உன்னையும் கொன்னு புதைச்சிடுவேன் தகப்ப சொல்றாரு. பார்கவியினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு முருகனையும் ராஜேஸ்வரியும் நம்ம நிகழ்ச்சி கூப்பிட்டு பேசணும். உங்க பொண்ணும் கூப்பிட்டு பேசி பார்த்தங்க. அங்க போறதை விட நான் சாகிறதும் அங்க போறதும் ஒண்ணுன்னு சொல்லுது. அதுக்கான காரணம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுது. உங்க மேல அது வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பகீர்னு இருக்கு. நீங்க வந்து அவருங்க மேல நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் கொடுத்துருக்கீங்க. உங்க மேல மர்டர் கேஸ் சொல்லுது. உங்க சொந்த ஊர் எது? நல்லான் பிள்ளை பெற்றான்ல லாவண்யாங்கிறது யாரு? என்னங்க? நல்லான் பிள்ளை பெற்றான்ல இருந்து லாவண்யான்னு ஒரு பொண்ணு அது லவ் பண்ண பையனோட உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கு இல்லையா? அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கிறாங்க? அந்த பொண்ணுடைய அப்பா அவர் மாந்திரிகம் பண்றவரு. அவங்க 3 பேரும் இப்ப எங்கமா இருக்கிறாங்க? தெரியலைங்க மேடம். பார்கவியினுடைய தந்தை முருகன்ட்ட நம்ம பேசினப்போ இது எதுவுமே தெரியாம அவரு தன்னுடைய மகளுடைய காதல் தவறுன்னும், அவள் இன்னும் நிறைய படிக்கணும், அவளை நாங்க டாக்டருக்கு படிக்க வைக்க இருக்கிறோம் அப்படின்னும் ரொம்ப சிலாகிச்சு பெருமையா பேசிட்டு இருந்தாரு. தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு தோற்றம் அவங்க 2 பேருமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தெரியல, நீங்க தான் கூட்டிட்டு இருந்திருக்கீங்க கடைசியா. நீங்க தான் சான்ஸ் எடுத்து நீங்க தான் அவங்கள வந்து இது மட்டும் இந்த இஷ்யூ மட்டும் வந்ததுன்னா போதும், நீங்க பினிஷ் அதோட. இல்ல மேடம், அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது மேடம். ஐயோ, லாவண்யா அது லவ் பண்ண பையன், அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 3 பேரும் எங்க இருக்கிறாங்க இப்போ? என்ன பண்ணீங்க? நான் இல்ல மேடம், நான் ஊர்ல பஞ்சிகாய் வாங்கிட்டு வேலை செய்வோம், அவ்வளவுதான். வரல கொள்ளல. இப்பலாம் வந்து நீங்க அதை பாதுகாக்கல, நீங்க ஒண்ணும் பண்ணல. உங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோஃபால அந்த இது இருக்குமே கயிறு இல்ல ரிங்கு, அத போட்டு இறுக்கி கொன்னது யாரு? உங்க ஹஸ்பண்டா? இல்ல மேடம், அது மாதிரிலாம் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் என்ன மேடம் நீங்க புதுசா ஒண்ணு சொல்றீங்க. முதல்ல சொன்னா நானு இல்ல மேடம், நான் முதல்ல சொன்னா உங்க மேல அப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எனக்கு வைக்க எனக்கு எப்படி தெரியும்? இது வெளியில வந்தா என்ன ஆகுது? இல்ல மேடம், மானதான் போச்சு, உயிர் மட்டும் தான் இருக்கு. உங்க பொண்ணு அதே தான் சொல்லுது. எங்க அப்பா கூட போய் நான் வாழ மாட்டேன், ஏங்கிற காரணம் எங்க அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லுது. உங்க வீட்டுக்காரரோட நீங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே பயப்படாதீங்க, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை விட உங்க குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பயப்படாதீங்க அவர்கிட்ட, பயப்படாதீங்க அவர்கிட்ட. உண்மையை சொல்லுங்க, நாங்க இருக்கிறோம். தெளிவா சொல்லுங்க, அவரும் திருந்தணும், நீங்களும் வாழணும்.
திருந்தி நல்லதான் மேடம் இருக்காங்க. குடிப்பாங்க, இந்த தப்பு பண்ணா அடிப்பாங்க மேடம். திருப்பி அதே தான் சொல்றீங்க. ஆமா மேடம். 3 வருஷமா அவங்க பொண்ணு லவ் பண்ணுது, 1.5 வருஷமா உங்க வீட்டுக்காரரை பத்தி தெரியும். இல்ல மேடம், 2 வருஷமா உங்களுக்கு தெரியும். மேடம் பிராமிஸா எனக்கு ஒரு எக்ஸாம் முன்னாடி தான் மேடம் கொலைவே பண்ணிட்டதாக சொல்றாங்க. உங்க பொண்ணே சொல்லுது. வேற யாராவது சொல்லிருக்காங்க? இதெல்லாம் வந்து இத வந்து நடந்து போகுதுன்றதுக்காக இல்ல மேடம், இதெல்லாம் அதுக்காக ஒரு தகப்பனை பத்தி குழந்தை பெத்த குழந்தை சொல்லுமா? வந்து நல்லா இருக்கணும்னு பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா மேடம் நானு. இல்லையே, வச்சிருக்கலையே. நீங்க எனக்கு உங்களை பார்க்கவே எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் முகத்தையே என்னால பார்த்து பேச முடியல. அந்த குழந்தை சொல்றது உங்களுக்கு தெரியாதா உண்மையிலேயே உங்க வீட்டுக்காரர் உங்க பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு தான் மேடம் சொல்றேன். குழந்தையோட வாழ்க்கைங்க, வீட்டுக்காரோட நம்ம வாழ போற குழந்தைங்க முக்கியம். அதனாலதான் மேடம் இப்படி நான் பொத்தி வளர்த்திருந்தேன் நானு. எனக்கு வந்து 6 மாச காலமா இது மாதிரி நிகழ்ச்சி என்னன்றது லவ் மேட்டரையே விடுங்க. உங்க வீட்டுக்காரரும் உங்க பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்குவார்? இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அநாகரிகமா நடந்துக்குவாரு மேடம். லவ் மேட்டரை விடுங்க. அந்த பொண்ணுகிட்ட எப்படி பர்சனலா நடந்துக்கிட்டாரு? நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க உங்க பொண்ணு? இல்ல மேடம், நான் கூப்பிட்டது வாயிலேயே சொல்ல வைக்கிறத விட நீங்க இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் வந்து தண்ணி சாப்பிடும் தான் மேடம் நானு குடிப்பெல்லாம். அதுவும் வந்து டெய்லி எல்லாம் கிடையாது. தெரியாதம்மா உங்களுக்கு? நான் வந்து என்கிட்ட வந்து இப்படி குடிச்சிட்டு குழந்தையோட ஃபியூச்சர் முக்கியமா மேடம். குடிச்சிட்டு வந்து அங்க படுக்கிறாரு இங்க படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு மேடம். நீ போய் அண்ணாண்ட வீட்டுல படுத்துன்னு சொல்லிட்டு அண்ணாண்ட வீட்டுல படுத்துச்சு மேடம். நான் கேட்டு படுக்கிறாருன்னு சொல்லிச்சு. எவ்வளவு நாளா சொல்லிச்சு? ஒரு 3 மாச காலமா சொல்லிச்சு மேடம். எவ்வளவு மோசமா நடந்துக்குச்சு அந்த நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிச்சா? நீங்களே கண்டு பாத்துருக்கீங்களாமே பல தடவை? மோசமா நடந்துக்கல மேடம், மோசமா நடந்துக்கலாம் சொல்லல. இது மாதிரி படுக்கிறாரு, எனக்கு பிடிக்கல, நான் போய் அண்ணாண்ட படுத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் அண்ணாண்ட ஒரு வீடு தனியா பூட்டு ரூம்பு திறப்பு இருக்கு, அண்ணாண்ட வீட்டுல போய் படுத்துச்சு மேடம். ஒரு தடவை தான் நடந்ததா? நான் பார்த்தது வந்து ஒரு முறை இங்க படுத்துட்டு அங்க படுத்துருந்தாரியா அங்க படுத்து கேட்டதுக்கு நான் குடிச்சிட்டு உங்க படுக்க விருப்பம் நாங்க படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு மேடம். என்னன்னு சொல்லுது தெரியுமா? அழுகுது. அவர் எங்க அப்பாவே கிடையாது, நான் அவருக்கு தான், அவங்க 2 பேருக்கு தான் நான் பிறந்தனா இல்லையான்னு தெரியல. நான் வர சொல்லிட்டுமா உங்க பொண்ணு?